ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தை நல்லபடியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ரகசியமும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அது என்னன்றதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். பிராமணர்கள் சீரீஸில் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். அப்பா சொல்கிறாங்க, பிராமணன் என்றாலே ஒன்றின் கணக்கு வைக்கிறவங்க. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நாலா புறங்கள்லேருந்தும் நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. பாபாவோட குழந்தைங்கள் நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு ஒரே பலம்ங்க, ஒரே நம்பிக்கை, ஒருத்தரோட வழியில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரே நிலையில் இருப்போம், ஏக்ரஸ் நிலையில் ஒரே ஒருவரோட குணத்தை பாடுறீங்க. நீங்கள் ஒரே ஒருவருடன் சர்வ சம்பந்தங்களையும் வைக்கிறீங்க, ஒருவர் கூடவே சதா இருக்கிறீங்க. ஒரே ஒரு பிரபு பரிவாரத்தை சார்ந்தவர்களாக இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரே லட்சியம் இருக்குது, ஒரே லட்சணம். அனைவரும் ஒரே ஒரு சுபமான மற்றும் சிரேஷ்டமான பாவனையுடன் எல்லாரையுமே பார்க்குறீங்க. அனைவரையும் சிரேஷ்டமான ஒரே ஒரு சுப விருப்பத்தின் மூலம் சதா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உயர பறக்க வைக்கக்கூடியவங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரே உலகம், ஒரே உலகின் அனைத்து பிராப்தியும் அனுபவம் செய்யக்கூடியவங்க. கண்களை நீங்கள் திறந்த உடனே ஒரே ஒரு பாபா, அவருக்கு தான் குட் மார்னிங் சொல்கிறீங்க. ஒவ்வொரு காரியம் நீங்கள் செய்யும் போதும் ஒரே ஒரு துணைவன் பாபா கூடவே வச்சுருக்கீங்க. கர்ம யோகி அந்த நாளை முடிக்கும் போது கூட, இல்லை சேவைக்கான காரியத்தை முடித்த பின்பும் நீங்கள் ஒருவரோட அன்பிலேயே மூழ்கிடுறீங்க. எல்லா காரியத்தையும் பண்ணிவிட்டு, இந்த சேவையும் பண்ணிவிட்டு அவரோட அன்பிலேயே மூழ்கிடுறீங்க. ஒருவரோட அன்பிலேயே மூழ்கி, அதாவது ஒருவரோட அன்பின் மடியில் அப்படியே கலந்துருக்குங்க. நீங்கள் எல்லாருமே இரவு பகலும் ஒருவருடைய நேரத்தை நீங்கள் கழிப்பவர்கள். சேவையின் சம்பந்தங்களில் வந்தால் கூட, நீங்கள் எல்லாருக்கூடையும் பழகினா கூட, பரிவாரத்தோட சம்பந்தங்களில் வந்தாலும் பலரில் ஒருவரை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. இவங்க பண்ணலை, இது பாபா தான் பண்ணுறாரு, பாபா இவங்க மூலிமா எனக்கு இதை கொடுத்துருக்காரு, பாபான்னு அந்த ஒருத்தரை மட்டும்தான் நீங்கள் எப்பயுமே பார்க்குறீங்க. ஒரே ஒரு பாபாவின் குடும்பமாகும் இது ஒரு பாபாவோட சேவையின் பொருட்டு நீங்கள் எல்லாரும் நிமித்தமாக இருக்கீங்க. நீங்கள் இங்கே வந்திருக்கிறதே இந்த பாபா இருக்கிறனால தான் வரீங்க. இந்த விதியின் மூலம் பலரோட தொடர்பு சம்பந்தங்களில் வந்தாலும் நீங்கள் ஒருவரை மட்டும்தான் பார்க்குறீங்க. பிராமண வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே ஹீரோ நடிகர்கள் ஆகக்கூடிய அந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் கௌரவத்துடன் தேர்ச்சி பெறக்கூடிய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே? அதுதான் இந்த ஒன்றின் கணக்கு. நீங்கள் கௌரவத்துடன் பாஸ் ஆகணும்னா இது எல்லாத்தையும் அந்த ஒருத்தர், அந்த ஒருவரோட கணக்கு வைக்கிறது போது தான் அது நடக்கும். அவ்வளோதான். ஒருவரை நீங்கள் அறிஞ்சு கொள்வதனால எல்லா ரகசியத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அனைத்தையும் நீங்கள் அடையிறீங்க. அவரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால எல்லா உங்களுக்கு பொக்கிஷமும் கிடைக்குது. ஒன்று அப்படின்னாலே அந்த ஒன்று எழுதும் போது, அதை கற்றுக்கும் போது கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதை விட இந்த ஒருத்தரை நினைவு செய்கிறத அனைத்தையும் விட ரொம்ப 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 எளிதாக இருக்குது. எளிதாக தானே இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஒருத்தர், அதுதான் நம்ம அப்பா சிவ பாபா. அந்த ஒருத்தரை நல்லபடியாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால, ஏன்னா அவரை முழுமையாக
நிறைய பேரால் புரிஞ்சிக்கவே முடியாது. அவர் என்ன சொல்ல வராரு, என்ன பண்ணுறாருன்னு புரிஞ்சிக்க முடியாது. அவரை முழுமையாக புரிஞ்சிக்கணுன்னா முதல்ல அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை புரிஞ்சுக்கோங்க. தன்னை உணர்ந்தவர்கள் இறைவனை உணர முடியும் அப்படின்னு பக்தியில் கூட வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளை நாம் ஃபஸ்ட்டு உணரணும். அதுக்கப்புறமேட்டு அவரையும் நம்ம வந்து உணர்ந்து பார்க்கணும். அவர் கூடவே இந்த ஒருத்தரோட இந்த சம்பந்தம் வைக்கிறது, அவரோட ஒரே நிழல்லே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது எனி டைம். அது எப்படின்றத இன்றைக்கி பாபா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்போது எல்லாமே நமக்கு வந்து தெரிய வந்துடும். நம்ம எப்பயுமே ஏன்னா ஒருத்தர் நமக்கு அவ்வளோ பலம் வாய்ந்தவராக இருக்கும் போது வேறு என்ன வேணும்? ஸோ அதனால் இன்றைக்கி முரளியில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். 8/5/2025 என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகி தந்தையை நினைவு செய்யுங்க. ஏன்னா நினைவின் மூலம்தான் உங்களுக்கு பலம் வந்து நினைக்க உங்களுக்கு பலம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நினைவின் பலத்தின் மூலம்தான் நீங்கள் வந்து முழு உலகத்தின் ராஜ்யத்தை பெற முடியும். அப்பா கேள்வி என்ன கேட்குறாருன்னா, குழந்தைகளாகிய உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இல்லாத ஒரே ஒரு விஷயம் இப்போது நடைமுறையில் ஆகியுள்ளது. அது என்ன? நீங்கள் எண்ணத்தில் கூட அந்த மாதிரி நினச்சி பார்க்கவே இல்லை. அதாவது கனவுல கூட நினச்சிருக்க மாட்டீங்க. அந்த ஒரு விஷயம் உண்மையாக இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பகவானிடம் ராஜ யோகம் கற்றுக்கிட்டு உலகத்துக்கே அதிபதி ஆயிடுவோம் அப்படின்னு இந்த ராஜ்யத்துக்காக படிப்போம் அப்படின்றத நீங்கள் எண்ணத்துலேயும் இல்லை கனவுல கூட நினச்சிருக்க மாட்டீங்க. கடவுளெல்லாம் நாங்கள் சந்திப்போமா இல்லையான்னு இந்த மாதிரி நம்ம யாருமே நினச்சி பார்க்கவே முடிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கோம். சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து பலம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட அந்த யோக பலம். ஏன்னா அந்த பலத்தின் மூலம்தான் சத்தியுகத்தின் சுய ராஜ்ய அதிகாரி ஆகிறோம். எல்லை கடந்த இந்த குஷி இப்போது உங்களுக்கு இருக்குதானே? இந்த மாதிரி பகவானே சொல்லி கொடுத்து நம்மளை சுய ராஜ்ய அதிகாரியாக ஆக்கி முழு உலகத்துக்கும் ராஜாவாக மாற்றிட்டுருக்காரு. இது மாதிரி நம்ம கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அப்போது எவ்வளோ முக்கியமான ஒரு வாழ்க்கை, எவ்வளோ முக்கியமாக நம்ம அவர் சொல்கிறத வந்து கேட்டு நம்ம நடைமுறையில் கொண்டு வரணும். அப்பா சொல்கிறாங்க, இங்கே வந்து பெண் குழந்தைகள் சகோதரிகள் வந்து பயிற்சி செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த பயிற்சி என்னென்னா யோகா பயிற்சி செஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த கதியில் வந்து உட்காருவாங்க. உட்காந்து இந்த ஞானத்தை புரிய வைப்பாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, உண்மையில் யார் ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருக்காங்களோ, தேகி அபிமானி, அதாவது ஆத்ம அபிமானியாக ஆகி அந்த வைப்ரேஷனை பரப்புகிறவங்க. ஸோ அவங்க அப்பாவோட நினைவில் இருந்து யார் வந்து இந்த கதியில் அமர்றாங்களோ அவங்க மட்டும்தான் உண்மையான டீச்சர். நினைவிலேயே இல்லை அப்படின்னா அவங்க வந்து டீச்சரே கிடையாது, அவங்க ஆகவே முடியாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா அப்பா சொல்கிறாங்க, நினைவில் தான் சக்தி இருக்கும். ஞானத்தில் வந்து அந்தளவுக்குலாம் சக்தி இல்லை. ஆனால் சக்தி இருக்குது, ஆனால் நினைவில் தான் சக்தி அதிகமாக இருக்குது. இதற்கு வந்து நினைவின் பலம் என்று சொல்லப்படுது. யோக பலம் அப்படின்றது, யோகா பலம், அந்த கை காலை வளைச்சி யோகா பண்ணுறாங்க நிறையா சன்னியாசிகள்லாம். அப்பா சொல்கிறாங்க, இந்த யோகா பலம் அப்படின்றது சன்னியாசிகளோட வார்த்தைகள். அவங்க சொன்னதுனால எல்லாருக்கும் புரியுன்றதுக்காக அந்த யோகான்னு சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் உண்மையாக அப்பா சொல்கிறாங்க,
அது வந்து யோகான்னு நீங்கள் சொல்ல வேணாம். அது ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையாக இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், நினைவு தந்தையோட நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து சின்ன குழந்தைகள் வந்து தாய் தந்தையை நினைவு செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களாகி நீங்கள் இந்த விசித்திரமானவர்கள், அதாவது நீங்களே வந்து ஒரு விசித்திரமானவர்கள் தான். இந்த சித்திரம் வந்து இந்த உடல் என்ற இது வந்து சித்திரம். இந்த உடலுக்குள்ளே நீங்கள் வந்து விசித்திரமாக இருக்கீங்க, கண்ணால் பார்க்க முடியல, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்து பரந்தாமத்தில் எப்படி இருந்தீங்க, இந்த உடலே இல்லாமல் அங்கே வந்து பரந்தாமத்தில் ஒரு புள்ளியாக அழகாக வந்து ஜொலிச்சிட்டு இருந்தீங்க. அங்கே வந்து இந்த சித்திரமே இருக்காது, அந்த உடலே இருக்காது. முதல்ல நம்ம எல்லாருமே ஆத்மா அங்கே பரந்தாமத்தில் தான் இருந்தோம். ஆனால் வந்து இங்கே பாகத்தை ஏற்று நடிக்கிறதுக்காக இங்கே இந்த உடம்பில் வந்து நடிச்சிட்ருக்கோம். அதனால் அப்பா சொல்கிறாங்க, குழந்தைகளே இப்போ நீங்கள் தான் அந்த ஆத்மா, அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆகுங்க. உங்களை நீங்களாக ஆக வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ முயற்சி. நீங்களாக ஆகணும். நீங்கள் உண்மையாக இந்த உடல் கிடையாது, ஆத்மா. இதை வந்து நீங்கள் நல்லபடியாக பக்காவாக ஆகணும், இதில் பக்கா பண்ணிக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது உங்களோட எல்லாரோட வீடும் எது, பரந்தாமம் தானே. இப்போ நீங்கள் மீண்டும் அங்கே போகணும். உங்கள் எல்லாரையும் நான் இப்போ கூட்டிகிட்டு போக போகிறேன். இப்போது எல்லா பாகத்தெல்லாம் நடித்து முடிச்சிட்டிங்க, இனிமேல் வந்து வீட்டுக்கு கிளம்பணும். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே போக முடியாதுல்ல, நீங்கள் வந்து சுத்தமாக தூய்மை ஆகணும். அது எல்லாரோட வீடும் தான். அங்கே யார் போனாலும் அவங்க தூய்மையாக இல்லாமல் போகவே முடியாது. அதனால தான் இந்த படிப்பை வந்து நீங்கள் இப்போ படிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் சாஸ்திரங்கள்லாம் ஒன்றும் படிக்கிறது கிடையாது. ஆனால் வந்து அப்பா சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை வந்து படிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா இந்த படிப்பு மூலம்தான் உண்மையாகவே ராமர் ராஜ்யம் வந்து ஸ்தாபனை ஆகும். அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ராம ராஜ்யம் ஸ்தாபனை செய்வோம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. யார்? காந்திஜி வந்து ஒரு ஆசை வச்சார். பதீத பாவன சீதாராம்னு பாட்டெல்லாம் கூட பாடுவார். ஆனால் உண்மையாக பாபா சொல்கிறாரு, ஆதி சனாதன தேவி தேவதா அந்த தர்மத்தின் ராஜ்யத்தை உருவாக்குறது நான் தான். அதை தான் வந்து தந்தை வந்து உருவாக்குறாரு. அதுதான் வந்து ராம ராஜ்யம்னு சொல்லப்படுது. அதுக்கு தான் வந்து இந்த ராஜ யோகத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எதுக்கு? ராஜா ராணி ஆகிறதுக்காக. அதனால் அவங்க வந்து ஆசை தான் பட முடியும். ஆனால் உண்மையாக நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தான் வந்து அதனால தான் வந்து இவ்வளோ கோயில் கட்டினீங்க நீங்கள். அதையும் வந்து நிறைய பேர் கொள்ளடிச்சிட்டு போனாங்க. ஸோ அதனால் இப்போது நடக்கிறது என்ன ராஜ்யம்னு தெரியுதா? பிரஜைகள் மீது ராஜ்யம் செஞ்சிட்ருக்காங்க. அதை வந்து பெருமையாக வர சொல்கிறாங்க. பீப்புள் பை பீப்புள். பிரஜைகள், மக்களே வந்து மக்கள் ஆட்சி, அதாவது மக்களே நம்ம சாதாரண மக்களில் இருக்கிறவங்க வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, ராஜாவோட ராஜ்யம் எப்படி இருந்தது? அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து ராஜ்யம் செஞ்சாங்க. அப்போல்லாம் மக்கள்லாம் எவ்வளோ குஷியாக இருந்தாங்க, எவ்வளோ நல்லா இருந்தாங்க. கலியுகத்தில் தான் கொஞ்சம் மோசமாக இருந்தாங்க ராஜாக்கள். ஆனாலும் அவங்க வந்து அவங்களோட அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி துவாபர யுகத்தில் அந்த கடைசி டைம்லலாம் வந்து அவ்வளோ அன்பாக எல்லாருமே வந்து அவ்வளோ ஒற்றுமையாக ராஜா என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு தயாராக இருந்தாங்க. ராஜா வந்து ஏதோ ஒரு போர் வருது அப்படி ராஜா சொல்லிட்டாருன்னு அவ்வளோ மரியாதை, அவ்வளோ அன்பு, அப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள்,
மக்களே வந்து சரி இப்படி தான் எங்களுக்கெல்லாம் வந்து இது மாதிரி வேணாம், ராஜ்யம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வந்து ராஜ்யம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்னும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்குது இந்த உலகம். எவ்வளோ பிரச்சனைக்கு உண்டாகிட்டு இருக்குது. அங்கேயும் இங்கேயும் போர் வேறு நடக்குது. எவ்வளோ மோசமான ஒரு நரகமாக ஆயிட்டுருக்குது. அது நீங்கள் எல்லோரும் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க தானே. அதாவது முதல்ல இருந்தது என்னென்னா அத்வைத ராஜ்யம். அதாவது அத்வைதம் அப்படின்னா ஒன்றே ஒன்று, ஒருத்தர் தான் அந்த ராஜ்யம் பண்ணுவாங்க. அந்த ராஜ்யம், ராஜா ராணிகளோட ராஜ்யம். அவங்க அவ்வளோ அது முதல்ல ராஜா ராணியாக இருந்தது யாருன்னா லக்ஷ்மி நாராயணன். அவங்க 2 பேருமே ஈக்குவாலிட்டியாக இருந்து ராஜ்யம் பண்ணாங்க. அதுதான் அத்வைத ராஜ்யம். அதுக்கப்புறமேட்டு தான் துவாபர யுகத்தில் என்ன ஆகுது, துவைதம், இன்னொருத்தரையும் மந்திரியையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதாவது அவங்களோட ஆலோசனைகளை கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ராவண ராஜ்யம் அப்போலேருந்து தான் வர அசுர ராஜ்யம். ஸோ இப்போ வந்து முழு உலகமும் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியுது. பாரதமே எப்படி மோசமாயிடுச்சுன்னு. அப்போல்லாம் தங்கம் வைரம் அப்படி இருந்தது உலகம் ஃபுல்லாக. அதுக்கு தான் அப்பா வந்து திரும்பவும் உங்களுக்கு ராஜ்யம் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ராஜ்யத்தோட நினைவு இருக்குதா? ஏன்னா ராஜ்யத்தின் அதாவது நீங்கள் வந்து ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நினைவின் பலத்தின் மூலம்தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்லபடியாக அப்பாவை நினைக்கணும். ஏன்னா நினைவின் பலம் மட்டுமே கல்பமாக உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. நீங்கள் முன்னாடி கல்பத்தில் கூட இதே மாதிரி அப்பாவை நினச்சி தன்னை ஆத்மானு உணர்ந்து இந்த படிப்பை படித்து உங்களோட ஆத்மாவோட அந்த சக்திகளை அதிகப்படுத்திக்கிட்டீங்க. ஞாபகம் இருக்கா அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. அதனால் இந்த படிப்பை வந்து நல்லபடியாக படித்து புரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து இந்த வழக்கறிஞர்கள் ஆகிறதுக்காக எப்படியெல்லாம் படிக்கிறாங்க, எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஆனால் வந்து அதெல்லாம் ஒரு பைசாவுக்கு சமந்தான். அதாவது அவ்வளோதான் பலன் அதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து யோகா பலத்தினால் என்ன நடக்குதுன்னா உலகத்தின் மீது நீங்கள் ஆட்சி செய்வீங்க. சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து உங்களுக்கு பலம் கிடைக்குது. தன்னை ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினச்சிக்கிட்டே இருங்க, பலம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நாங்கள் வந்து கல்பமாக உங்ககிட்ட இருந்து அந்த சத்தியுகத்தின் சுய ராஜ்யத்தை நாங்கள் அடையிறோம், பெறுகிறோம் அப்படின்னு ஒரு போதையாக நிறைய குழந்தைங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு முழுமையான ஞானம் இப்போ கிடச்சிருச்சு. இப்போது நீங்கள் வந்து ஸ்ரீமத்து படி முதன்மையான இந்த உலக ராஜ்யத்தை இப்போ நீங்கள் பெறணும். உலகம் கூட வந்து அந்த டைமில் வந்து சிறந்ததாக இருந்துச்சு, இப்போ மீண்டும் சிறந்ததாக ஆகும். அதுக்கு அப்பாவோட ஸ்ரீமத்து படி யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ராஜ்யம். இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினோட ஞானம் வந்து இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நம்ம இந்த ராஜ்யத்தை எப்படி இப்போது பெறணும் அப்படின்றது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்க தானே. இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட வந்து இந்த படிப்பு மூலம்தான் அவங்க ராஜ்யத்தை அடைஞ்சாங்க. ஆனால் அவங்க வந்து கூட இந்த படிப்பெல்லாம் அவங்களால படிக்கவே முடியாது. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பாக்கியம், இப்போது இந்த படிப்பை வந்து பகவானே உங்களுக்கு வந்து சொல்லித்தரார், இறைவன் சிவ பாபா. அப்போது அவர் தான் உங்கள் அப்பா. ஸோ அவர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா அப்போ எவ்வளோ போதையாக நீங்கள் வந்து படிக்கணும். அதனால் இந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால உங்கள் வந்து நீங்கள் உண்மையாகவே செழிப்பு அடைகிறீங்க. தெரியாமல் நீங்கள் இருக்கும்போது வந்து பாரதவாசிகள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க, இன்சால்வெண்ட். அதாவது எல்லாமே திவாலாயிடுச்சு. ஏன்னா பொய் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. உலகத்தில் என்னவெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்குது பார்க்குறீங்க தானே நியூஸில்.
எவ்வளோ பணம், தங்கம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போது உலகத்தில் வந்து எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்குது. எப்போ வேணால் பாம் வெடிக்குமா, என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் அந்த பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் வந்து அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து அது பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களோட போராட்டமே பெருசாக இருக்குது. இதில் உலகத்தில் காஷ்மீரில் அதுமாதிரி நடக்குதா? சரிங்க சரிங்க. ஏன்னா அவங்களோட போராட்டமே அதிகமாக இருக்கிறதுனால அது வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் அது பூகம்பம் அந்த பயங்கரமாக நடக்கும்போது தான் எல்லோரும் ஆஹா இது என்னமோ நடக்குதே அப்படின்னு எந்திரிச்சுப்பாங்க. ஏன்னா அது பார்க்குறதுக்கும் விரும்ப மாட்டேங்கிறாங்க, அது வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் தான். இன்னும் போக போக இன்னும் விநாச காலம் இன்னும் நல்லாவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட வந்து அந்த காலத்தில் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு வந்தாங்களாம்.